டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தின் தொடர்பாக புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது NIA. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். இந்த புலனாய்வு குழு எத்தனை பேர் கொண்டதாக இருக்கும்? முக்கியமா இதுல யார் யார் இடம் பெற்றிருக்காங்க? நிலவரம் என்ன? கண்டிப்பாக தேசிய புலனாய்வு அதாவது NIA பொறுத்த மட்டும் எப்பயுமே ஒரு வழக்கு விசாரணை அப்படின்னா கண்காணிப்பாளர் SP லெவல் ஆபீசர்ஸ் இருக்கிறது வழக்கம். அந்த கேஸோட முக்கியத்துவத்தை பொறுத்து கீழ்நிலை அதிகாரிகளே பணியாற்றுவார்களா அல்லது SP லெவல் அதிகாரிகள் பணியாற்றுவார்களா அப்படின்லாம் இருக்கும், ஆய்வு செய்வாங்களா இருக்கும். ஆனா இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துல எப்பவுமே இல்லாத வகையில உயர் அதிகாரி சீனியர் லெவல் ஆபீசர்ஸ் நிறைய பேர் டெபுட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 10 பேர் கொண்ட குழு இந்த விசாரணை நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த குழுல இடம்பெற்றிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு IG லெவல் ஆபீசர், 2 DIG லெவல் ஆபீசர், 3 SP ரேங்க்ல இருக்கிற அதிகாரிகள், அப்புறம் மற்ற 4 பேர் அதற்கு அடுத்த நிலையில் உள்ள அதிகாரிகள் என மொத்தம் 10 பேர் கொண்ட குழுவினர் இந்த ஆய்வுல இருப்பாங்க. இந்த 10 பேர் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை மட்டும் விசாரிக்க போறாங்களா அப்படின்னா கிடையாது. ஏற்கனவே இந்த கார் வெடிப்பு சம்பவத்துக்கும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. டெரர் மாடல், அதாவது தீவிரவாத சந்தேக நபர்களை கைது செஞ்சிருக்காங்க இல்லையா, அதையும் சேர்த்து விசாரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் இவ்வளவு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய டீம் ஃபார்ம் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் அப்படின்றது ஒரு தாக்குதலுக்கான நிகழ்வு அப்படின்னு தான் இப்போது வரைக்கும் அந்த சந்தேகம் நிலவுகிறது. என்றால் காயமடைந்தவர்களின் உடல்களில் இருந்து இதுவரை இல்லாத அளவு வேதிப்பொருளானது கைப்பற்றப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான வேதிப்பொருள், எப்படி வந்தது, அதோட தாக்கம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. அந்த வேதிப்பொருள் எந்த மாதிரியான வகையை சேர்ந்தது அப்படின்னு தடயவியல் ஆய்வுக்கு பிறகுதான் தெரிய வரும். லேப்ல டெஸ்ட் பண்ணணும். லேப்ல டெஸ்ட் பண்ணா அது வெடிப்பொருளா இல்ல வேற என்ன மாதிரியான கெமிக்கல் அப்படின்றது தெரிய வரும். அது எப்படி அவங்க உடம்புல வந்துச்சு அப்படின்றதுலாம் தெரிய வரும். இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கும்போது இந்த அனைத்து விஷயங்களையும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் NIA இருக்கு. ஒருவேளை வெடிப்பொருள்னா புது வகை வெடிமருந்து அப்படின்னா என்ன மாதிரியான வெடிமருந்து, எப்படி அது இந்தியாவுக்குள்ள வந்தது, யாரெல்லாம் இதை கையாளுறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கையாளும். அதனால இதுக்கு ஒரு உயர்நிலை அதிகாரிகள் இருந்தா மட்டும்தான், சீனியர் லெவல் ஆபீசர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆபீசர் இருந்தா மட்டும்தான் நடக்கும். அப்படின்றதுனால இந்த லெவல்ல ஒரு 10 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த குழு கூடிய சீக்கிரத்துல ஜம்மு காஷ்மீர் போலீசாரிடம் இருக்கக்கூடிய அந்த ஜெய்ஷ் முகமது தீவிரவாத அமைப்போட தொடர்பு இருப்பதாக கருதப்படும் நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்களா, அந்த நபர்களையும் தங்கள் வசம் எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இல்ல ஒட்டுமொத்தமா அந்த கேசியை கூட இவங்க டேக் ஓவர் பண்ணலாம், NIA டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழல் கூட இருக்கு. அதுக்குதான் இவ்வளவு சீனியர் லெவல் ஆபீசர் நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் இன்னொரு தகவல்களும் பரிமாறப்படுது. இந்த ஜெய்ஷ் அமைப்போட தொடர்புல இருந்தவங்க கைது செய்யப்பட்டதுனால அவசரமா இது ஒரு தாக்குதல் சம்பவமா நிகழ்த்தப்பட்டதோ, ஏன்னா இது தாக்குதலா அல்லது விபத்தாரே இப்போ வரைக்கும் உறுதிப்படல. ஆனா இந்த வழக்கு போகக்கூடிய பாதை, அந்த சம்பவம் நடந்த இந்த சம்பவத்துடைய விசாரணை போகக்கூடிய பாதைகளை பாத்தீங்கன்னா இது ஒரு தாக்குதல் சம்பவமா மாற வாய்ப்பு இருக்கிறதா தான் பாக்குறோம். அதனால அந்த வகையில் இருக்கும்போது NIA இது விசாரித்தால் இந்த அம்சங்கள்லாம் அவங்க விசாரிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்க தாக்குதல், ஏன்னா கைப்பற்றுறாங்க இல்லையா 2900 கிலோ அமோனியம் நைட்ரேட், அதனோட 20 டைமர்ஸும் கைப்பற்றி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த 20 டைமர்ஸ் அது எங்க பயன்படுத்த திட்டமிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. ஒருவேளை இது தீபாவளிக்கு திட்டமிடப்பட்டதா அல்லது ஜனவரி 26ஆம் தேதி தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டதா? ஏன்னா இந்த கார் உமர் இருக்கார் இல்லையா, இவர் பல முறை டெல்லி வந்திருக்காரு, டெல்லியின் பல இடங்கள்ல சுற்றி இருக்காரு. 31ஆம் தேதியில இருந்து அவர் செல்போன் ஆஃப்ல இருக்கு. ஆனா இந்த I-20 கார் பல முறை டெல்லிக்கு சென்றிருக்கிறது. இதெல்லாம் போலீசார் தற்போது CCTV அந்த டிராவல் ரெக்கார்ட் மூலமா தெரிஞ்சிருக்காங்க. இப்ப அது ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. எல்லா ஆங்கிள்லயும் NIA விசாரணை பண்ணும். அதனால உயர் அதிகாரிகள் இருந்தாதான் முடியும் அப்படின்றதுக்காக IG லெவல் ஆபீசர் கண்டிப்பா இருக்காரு, 2 DIG லெவல் ஆபீசர், 3 SP லெவல் ஆபீசரை போட்டிருக்காங்க. இந்த விசாரணையுடைய தீவிரம் அப்படின்றது அடுத்த நாட்கள்ல பல்வேறு முக்கிய தகவல்களை, நாட்டின் பாதுகாப்பு குறித்த பல்வேறு விஷயங்களை கூட வெளிப்படுத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.